ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பத்தி அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிற பாக்குறோம். அஸ்ஸாம்ல ரொம்ப கிளியரான பிக்சர் கிடைக்குது. 79 தொகுதியில இந்திய கூட்டணி, ஒட்டுமொத்தமான 107 அது 27 தொகுதியெல்லாம் காங்கிரஸ் கட்சி. சோ அஸ்ஸாமை பொறுத்த அளவுக்கு 79 27 அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எந்த குழப்பமும் இல்லாம அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. ஹேமந்த பிஸ்வா சர்மா மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பார் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். கேரளத்துல ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கேரளத்தில் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கணும். புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப கிளியரான எட்ஜ் எடுக்கிறாங்க. 22 தொகுதிகளை முன்னிலை வைக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி 6 தொகுதிகளை முன்னிலை. சோ கேரளத்துல ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டே வருது. நல்ல டிஃபரன்ஸ் கூட்டிட்டே வருதுன்னு பாக்குறோம். பெண்ணகரத்துல பெண்ணாகரம் பாமகல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போன தமிழ்குமரன் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அங்க பாமக முன்னிலை வகிக்குது அப்படிங்கறத பாக்குறோம். பெண்ணாகரம் பாமகவுடைய கோட்டை. அங்க பை எலெக்ஷன் நடந்திருக்கு. நிறைய முக்கியமான தொகுதி பாமகவுடைய கோட்டை. அங்க திரு ஜி.கே. மணி அவருக்கும் திரு இவருக்கும் நம்ம அன்புமணி ராமதாஸ் தான் போட்டி ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு அவங்க தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் தான் ஜி.கே. தமிழ்குமரன். அவர் பாமக இருந்தவர் தான். அவரை இளைஞரணி செயலாளர் ஆக்குறதுல அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவர் இப்ப ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி சொன்னனால திரு ஜி.கே. மணி அவர்கள் தான் இந்த பாமக பிளவுக்கே காரணம் அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாக்குறோம். அவருடைய மகன் திரு ஜி.கே. மணி அவருடைய மகன் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் தான் இந்த இடத்துல பெண்ணாட்டில் போட்டிடுறாரு. திடீர்னு 11th ஓவர்ல காங்கிரஸ் என்ன பாமக கட்டாயமா சீனியர் ஐயா வச்சுட்டு ஐயா பாமக அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை வச்சு வெற்றி பெற முடியாது. அதனால காங்கிரஸுக்கு போனாரு. காங்கிரஸ் போய் சீட்டும் கையோட வாங்கிட்டாரு. ரொம்ப சர்ப்ரைஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி. அங்க இதே மாதிரி ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பாமகவும் பாமக ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய திரு ஜி.கே. தமிழ்குமரன் போட்டியிடும் போது வேற யாரா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி பாமக கோட்டை அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலுவான மும்முனை நான் சொன்னேன் பாத்தீங்களா. ஒரத்தநாடுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கும். இது மாதிரி மும்முனை போட்டிலாம் வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் காத்திருக்குன்னு பாக்குறோம். மயிலாப்பூர்ல அடுத்த சர்ப்ரைஸ் காத்திருக்கு சார். மயிலாப்பூர்ல வேலு அப்படிங்கிற ஒரு திமுக போட்டிட்டாரு. தமிழ் சேவர்கள் போட்டிட்டாங்க. அங்க வெங்கட்ரமணன் தாவேகா வேட்பாளர். அவர் முதல் சுற்றுல முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கறது பாக்குறோம். நம்ம தாவேகா பொருளாளரா தாவேகாவோட பொருளாளர் இருக்காரு. திரு விஜய் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மயிலாப்பூர்ல பிராமின் கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. தாவேகா ஆபீஸா பாக்குறோம்ல. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க 89 தொகுதியில தாவேகா முன்னிலை வைக்கிறது. 2ஆம் இடத்துல 65 தொகுதியில அதிமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 49 தொகுதியில திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறங்கிற பாக்குறோம். நம்ம தாவேகா நிறைய கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் எடுக்கிறாங்க. 1911 வாக்குகள் பெற்று போடி நாயக்கனூர்ல திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு சந்திக்கிறாருங்கிற பாக்குறோம். ஓ பன்னீர்செல்வம், செல்வ பெருந்தகை, திரு ஏவ வேலு, திரு கே.என். நேரு, ஒரத்தநாடு வைத்திலிங்கம், இது மாதிரி பல ஆச்சரியமான நம்பர்கள் இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் பின்னடைவு சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே பட முடியாத போது அவங்க பெரிய பின்னடைவு சந்திக்கிறார் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில விஜய பிரபாகர் விருதுநகர்ல முன்னிலை பெறுகிறார் பார்க்கிறோம். அவர் கடந்த முறையே பாத்தீங்கன்னா விருதுநகர் மக்களவை தொகுதியில 2004 கடுமையான போட்டியை ஏற்படுத்திட்டு அவர் தான் லாஸ்ட்ல கடைசி சோல்ஜர் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான போட்டி ஏற்படுத்தாரு. தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சாங்க. திருவெரும்பூர்ல அன்பில் மகேஷ் அவர்களும் 280 வாக்கு வித்தியாசத்துல இன்னும் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷ் திருவெரும்பூர்ல பின்னடைவை சந்திப்பாரா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. அங்க அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு. எல் முருகன் அவர்களும் அவினாசியில தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்க. சென்னையில 16 தொகுதி இல்ல 15 தொகுதி இல்ல தாவேகா முன்னிலை. தாவேகா சென்னையில ரொம்ப ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே எஸ்டிமேட் பண்ணது. அப்படி இருக்கும்போது சென்னையில 16 தொகுதியில 15 தொகுதியில தாவேகா முன்னிலை எடுத்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம்ல தாவேகால முன்னிலையில இருக்காரு. புஷி நம்ம ஆனந்த் அவர்களும் டி நகர்ல முன்னிலையில இருக்காரு. தாவேகா வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் சென்னையில போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா முன்னிலையில இருக்காங்க. தாவேகா சென்னையில ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் கொடுக்கும், நல்லா வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய்
இதயம் நல்லெண்ணெய். சார் நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி சென்னையில் வந்து 16 இடத்துல 15 இடத்துல வந்து தாவேகா முன்னிலையில் இருக்குது. 91 இடத்துல இப்போ வந்து தமிழகம் பூரா முன்னிலையில் இருக்குது. அதிமுக 68, டிஎம்கே வந்து 49 இடம் 3வது இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல அமைச்சர் பெருமக்கள் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்க. நீங்க பெரிய மற்ற வித்தியாசங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். சென்னையில மட்டுமே வந்து 16ல 15 வந்து திமுக கூட்டணி பின்னடைவு சந்திக்குது, தாவேகா முன்னிலை வைக்குதுன்னு மற்ற கதை எல்லாமே அதுவே சொல்லியதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இருக்கிறார், தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார், அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பின்னடைவு சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கிளியரான மெசேஜ் வந்து கொடுக்குது. சென்னையுடைய கோட்டை நம்ம வந்து சொன்னோம், சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லி சொன்னோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பெனட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டாப் 3, முதல் இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சி தாவேகா தனி பெரும் கட்சியாக 91 இடங்கள்ல முன்னிலை பெறுவதை பார்க்கிறோம். அதிமுக கூட்டணி கடுமையான சவாலை ஏற்படுத்தி 68 தொகுதியில வந்து முன்னிலை பெறுவதை பார்க்கிறோம். நம்ம வந்து அதே போல வந்து திமுக வந்து 49 தொகுதியில திமுக கூட்டணி முன்னிலை பெற பார்க்கிறோம். திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 19 தொகுதிகள் வித்தியாசம் இருக்குங்கிற பார்க்கிறோம். 20 தொகுதிகள் ஆல்மோஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்கு பார்க்கிறோம். சோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. 3வது இடத்துல திமுக கூட்டணி நிக்குது. இது இனிஷியல் ட்ரெண்ட்ஸ்ங்கற தாண்டி அடுத்த பக்கம் திசையை காட்டுதோ அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். கொளத்தூர்ல 2வது சுற்றுலயுமே முதல்ல ஸ்டாலின் பின்னாடி சந்திக்கிறாங்க. துறைமுகம் தவிர மீதி எல்லா இடத்துலயுமே சென்னையில வந்து திமுக வந்து பின்னடைவு சந்திச்சிட்டு இருக்கு. துறைமுகம்ல மட்டும்தான் மொத்தமுள்ள 16 தொகுதிகளிலும் இப்போ வந்து தாவேகா முன்னிலை அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. சென்னை ஃபுல்லா வந்து தாவேகா வந்து முன்னிலையில இருக்கு. துறைமுகம் மட்டும் இருந்த இடத்துல இப்ப மொத்த இடத்துலயுமே வந்து தாவேகா முன்னிலை அப்படிங்கிற பிரேக்கிங் வந்திருக்கு. நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி KTCC அப்படின்னு சொல்லக்கூடிய 4 தொகுதிகளில் வந்து 4 மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான பின்னடைவை வந்து இவங்க சந்திக்கிறாங்க. வந்து திமுக கூட்டணி ரொம்ப முக்கியமான பின்னடைவை சந்திக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, சர்ப்ரைசிங்கான, ஆச்சரியமான நியூஸா நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக வந்து திமுகவுடைய கோட்டையில ஒரு பெரிய அளவுக்கான ஓட்டையை போட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். ஓவராலாவே நீங்க பார்க்கும்போது வந்து இது அன்இமேஜினபிளான ஒரு விஷயமா மாறி இருக்கு. தாவேகா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சர்ப்ரைசிங்கான, ஆச்சரியமான பெர்ஃபார்மன்ஸ், அக்கம் பக்கத்துல இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பார்க்கிறோம். கேரளத்துல காங்கிரஸ் கூட்டணி 87 தொகுதியிலும், இடதுசாரி கூட்டணி 50 தொகுதியிலும் இருக்கிறாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அஸ்ஸாம்ல வந்து 82 தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி கிளியரா பெறுது, ஆட்சியை பிடிக்கிறாங்க. 26 தொகுதி தான் வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்குது பார்க்கிறோம், குழப்பமே இல்லை. அதே போல புதுச்சேரியில ரொம்ப கிளியரா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறாங்க. 21 தொகுதிகளில் வந்து அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறாங்க. 21 தொகுதியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து 6 தொகுதியில முன்னிலை வைக்கிறது. அதனால வந்து கிளியர் பிக்சர் நமக்கு வந்து ரொம்ப அஸ்ஸாம்ல என்ன நடக்க போகுதுங்கிற ரொம்ப கிளியரா சொல்லிடலாம். புதுச்சேரியில் என்ன நடக்க போகுது ரொம்ப கிளியரா சொல்லலாம். அஸ்ஸாம்ல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறது. புதுச்சேரியில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறது. ஒன்னும் குழப்பம் இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல 36 தொகுதியில முன்னிலை பின்னிலையில் சண்டை ஓடிட்டு இருக்கு. 146 தொகுதியில பாஜக கூட்டணியும் 110 தொகுதியில திரிணாமுல் காங்கிரசும் வந்து கடுமையா போட்டி ஏற்படுத்திருக்காங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னது போல ஒரு கடுமையான போட்டி காத்திருக்குன்னு பாக்குறோம். 36 தொகுதியில வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸா நம்ம வந்து பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியமான நம்பர்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து 1, 2, 3 அப்படிங்கிற அந்த நம்பரே ஓவராலா மாறி இருக்குன்னு பாக்குறோம். 1, 2, 3 நாங்க சொல்றதாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துறைமுகம் தொகுதியிலும் தாவேகா முன்னிலை வைக்கிறது. 16 தொகுதியில கொளத்தூர்ல துறைமுகத்துல திரு சேகர்பாபு போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியில மட்டும் தான் அவர் முன்னிலை இருக்காருன்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் உள்பட எல்லாருமே 16 தொகுதியில 16க்கு 16 மேசோ வந்து தாவேகாக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்கும்னா அந்த தாவேகாக்கு வந்து கிடைக்கக்கூடிய எட்ஜுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கக்கூடியதே சென்னை மட்டும் தான் பார்க்கிறோம். KTCC சொல்லக்கூடிய 16 தொகுதிகளிலுமே தாவேகா முன்னிலை பெறுகிறது. ஓவராலா 94 தொகுதிகளில் வந்து தாவேகா முன்னிலை பெறுகிறது. 25 தொகுதியில் அடுத்ததா வந்துட்டு அதிமுக கூட்டணி 68 தொகுதியில பெறுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னடைவை சந்திக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய இளைஞரணி தலைவர் அவர் பின்னடைவு சந்திக்கிறார். சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் பின்னடைவு சந்திக்கிறார். இப்படி எல்லா தொகுதியிலுமே பெரும் பின்னடைவுல பார்க்கிறோம். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக KN நேரு பின்னடைவு சந்திக்கிறார். ஏவ வேலு திருவண்ணாமலையில் அவர் பின்னடைவு சந்திக்கிறார். காட்பாடியில துரைமுருகன் பின்னடைவு சந்திக்கிறார். போடி நாயக்கனூர்ல O பன்னீர்செல்வம் பின்னடைவு சந்திக்கிறார். ஒரத்தநாடுல வைத்திலிங்கம் பின்னடைவு சந்திக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுக்க பெரிய